அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக நம்ம ஒருவரை திற்றப்போ சனியம் பிடிச்சவங்க சனியம் பிடிச்ச கிரகமே அந்தாண்ட போடா அப்படின்னு சனியன் பெயரை சொல்லி நிறைய பேர் திட்டுவதை நம்ம பார்த்துருப்போம். இதனாலேயே சனி அப்படின்னாலே நமக்கு ஒரு விதமான பயம். ஜோதிடத்தில் சனிக்கூல ஒரு பாப கிரகமாக தான் வச்சிருக்காங்க. அழகான சனிக்கூல ஒரு கருப்பு நிறத்தில் ஒரு ஆண் ஒரு காகத்தின் மீது வருவது போல சிலை வடித்து இதுதான் சனீஸ்வரன் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லி நம்மை வழிபட வச்சிருக்காங்க. ஒருவருடைய வாழ்க்கையின் போக்குல யாருக்காவது துன்பம், உடல்நலக்குறைவு, தொழில் நஷ்டம், திருமணம் தள்ளி போதல் இப்படி ஏதாவது ஏற்பட்டா இவருக்கு சனி திசை நடக்குது அப்படின்னும், திருமண பொருத்தங்கள்ல மணப்பெண்ணிற்கு சனி திசைங்க, அதனால இந்த பொன் ஜாதகம் ஒத்து வராது அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். யார் இந்த சனீஸ்வரன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்து புராணத்தின் படி சூரியனுக்கும் சாயாதேவிக்கும் மகனாக பிறந்தவர் அப்படின்னு ஒரு கற்பனை கதை இருக்குங்க. இந்து புராணத்துல இவரை கண்டு எல்லோருமே பயப்படும்படியான நிலைமையுமே இருக்கு. அப்படி இவருக்கு ரொம்பவே முக்கியமான சனி பயிற்சியானது இந்த ஆண்டு நிகழ இருக்குங்க. இந்த சனி பயிற்சியில சில பேருக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டாலுமே சில பேருக்கு அஷ்டம சனி, கண்டக சனி அப்படின்னு சொல்லி பெரிய ஆபத்து வர நேரிடும் அப்படின்னு ஜோதிடர்களால சொல்லப்பட்டிருக்கு. அந்த வரிசையில ராசி சக்கரத்துல 5வது ராசியா இருக்கக்கூடிய சிம்ம ராசினருக்கு இந்த ஆண்டு நிகழ இருக்கக்கூடிய சனி பயிற்சியானது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது, உங்களுக்கு ஏதாவது கெடு பலன்கள் நேரிட்டுச்சு அப்படின்னா என்ன பரிகாரங்கள் செய்து அதிலிருந்து விடுபட முடியும் அப்படின்றதுக்கான பரிகாரங்களையும் தான் இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய தெய்வ தமிழ் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிபிகேஷன் மூலியமா உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ராசி சக்கரத்துல 5வது ராசியா வரக்கூடிய சிம்ம ராசியினருடைய குணாதிசயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நவகிரகங்களுடைய தலைவனான சூரிய பகவான அதிபதியா கொண்ட ராசி தாங்க சிம்ம ராசி. காலபுருஷ தத்துவத்துல 5வதா வரக்கூடிய ராசி. நெருப்பு ராசியை சேர்ந்தவங்களா இருக்காங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்களுமே சிம்ம ராசி அப்படின்னா மறக்காம நீங்க சிம்ம ராசியில என்ன நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் யாராவது சிம்ம ராசியை சேர்ந்தவங்களா இருந்தாங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. சிம்மராசினருக்கு பொதுவாகவே ஆளுமை மற்றும் நிலையான மனநிலை கொண்டவராய் இருப்பாங்க. இது இவங்களுடைய சிந்தனை மற்றும் செயலிலுமே பிரதிபலிக்கும். ரொம்பவே தைரியமும் உற்சாகம் கொண்டவங்களா இருப்பீங்க. போட்டியிலும் சரி பணியிடத்திலும் சரி எப்போதுமே முதல் இடத்துல தான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்க. ஒரு அணியை வழி நடத்தக்கூடியவங்க. இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு தலை மற்றும் நெற்றி உயரம் பெரிதா இருக்கும். அதிக பிடிவாத குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க. சிம்மராசியை சேர்ந்தவங்க எந்த ஒரு விஷயத்திலையுமே தங்களுடைய நேரத்தை வீணடிக்க மாட்டாங்க. அதே போல அணியையும் சிறப்பா வழி நடத்துவாங்க. அதிக அளவுல பயணம் செல்ல தான் விரும்புவாங்க. ஆளுமை திறன் அதிகமாக கொண்டிருப்பதால நண்பர்களுடன் நட்பாக பழகுதல், ஏழைகளுக்கு உதவுதல், தாராள மனப்பான்மை கொண்டவர்களாகவுமே இருப்பாங்க. சிம்மராசியை சேர்ந்தவங்க குடும்பத்துடைய பொறுப்பை சிறப்பா நிறைவேற்றுவதோடு பணியிடத்திலையுமே சிறப்பா செயல்படக்கூடியவங்க தான் இந்த ராசிக்காரங்க. அன்பானவர்களா இருந்தாலுமே அடிக்கடி இவங்களுக்கு கோபம் அப்படின்றது ரொம்ப அதிகமாவே வரும். இவங்களுடைய பேச்சில கொஞ்சம் கூட கட்டுப்பாடு அப்படின்றது இருக்கவே இருக்காது. இவங்களுடைய நிதானம் இல்லாமல் இருக்கிறப்போ பலமுறை யோசித்து பேசுவது அவசியம் தேவைப்படுது. பொழுதுபோக்குல அதிக ஆர்வம் கொண்டவர்களாகவும் இருப்பாங்க. ஆடம்பர வாழ்க்கை வாழ ஆசைப்படுவாங்க. என்ன ராசியை சேர்ந்தவங்க திருமண வாழ்க்கை உற்சாகம் நிறைந்ததா இருக்கும். அவங்களுடைய வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிட விரும்புவாங்க. அர்ப்பணிப்புடனுமே உழைப்பாங்க. சமூகத்துல அவங்களுடைய செல்வாக்கை தக்க வைத்துக் கொள்ள தங்களால முடிந்த அனைத்து விஷயத்தையுமே செய்வாங்க. குழந்தைகளிடத்துல அன்பும் உணர்ச்சி பூர்வமான உறவையுமே கொண்டிருப்பாங்க. அவங்களுடைய பெற்றோர் மற்றும் உடன் பிறந்தவர்களுடன் நல்ல உறவை கொண்டிருப்பாங்க. குடும்பத்தினுடைய தேவைகளை சிறப்பா கவனித்துக் கொள்ளக்கூடியவங்க. காதல் விஷயத்துல மரபுகளை தாண்டி தான் நடந்து கொள்ளுவாங்க. சிம்மராசியை சேர்ந்தவங்க சிறந்த தலைவராகவும் மேலதிகாரியும் இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. இவங்களுடைய புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் ரொம்பவே ஆர்வம் கொண்டவர்களா இருப்பாங்க. புதிய தொழில்நுட்பங்களை செயல்படுத்தவும் நினைக்கக்கூடியவங்க. அதில் சிறப்பான வெற்றி பெற முடியும். ஒரே இடத்துல இல்லாம வெளியிடத்திலும் சென்று வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் இந்த ராசியினர். அதிகமா பயணம் செய்யணும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்க. வேலை தொடர்பான பயணத்திலுமே சிறப்பான வெற்றியை அடையக்கூடிய ஒரு ராசியாக தான் சிம்ம ராசியினர் எப்போதுமே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். எப்படி ஒரு காட்டுல சிங்கம் நான் தான் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், அதே போல இவங்க செல்லக்கூடிய ஒரு பணியிடத்துலயா இருக்கட்டும், தொழில் விஷயங்கள், குடும்பத்துல நான் தான் ராஜா, எனக்கு எல்லாமே தெரியும், நான் சொல்றதா சரி அப்படின்ற குணம் கொண்டவங்களாக தான் இந்த சிம்மராசினர் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது.
இவங்களுக்கு நட்பு ராசிகளா மேஷம், கடகம், மிதுனம், கன்னி, விருச்சிகம், தனுசு மற்றும் மீன ராசிக்காரங்க இருக்காங்க. இவங்களுக்கு சாதகமற்ற ராசிகள் அப்படின்னா ரிஷபம் மற்றும் கும்பராசியை சேர்ந்தவர்களுடன் நல்லுணர்வு அப்படின்றது இருக்கவே இருக்காது. இப்படிப்பட்ட இந்த சிம்ம ராசியினருக்கு இந்த சனி பயிற்சியானது எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்கும் அப்படின்னா, இந்த ராசிக்காரர்கள் பரபரப்புடனும் பறந்து விரிந்த மனப்பான்மை கொண்டவங்களா இருப்பாங்க. 2025ஆம் ஆண்டு குறித்து பலருக்குமே பலவிதமான எதிர்பார்ப்புகள் அப்படின்றது கட்டாயம் இருக்குங்க. இந்த ஆண்டு நிகழக்கூடிய சனி பயிற்சியால சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி தான் தொடங்கி இருக்கு. இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும், என்னென்ன குழப்பங்கள் நிலவும், சனி பயிற்சியால் சிம்ம ராசிக்கு வர இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சிம்ம ராசிக்கு இத்தனை நாள் சனி பகவான் 7ஆம் இடத்துல அமர்ந்திருந்தாரு. 7ஆம் இடம் அப்படின்றது களத்திரஸ்தானம். சிம்மத்துக்கு அதிபதி சூரியன். 7ஆம் இடம் சனி பகவான். சூரியனும் சனியும் சத்துரு கிரகங்கள். 7ஆம் இடம் திருமண வாழ்வை குறிக்கும். இதனால் வரை அவங்களுக்கு திருமண வாழ்வு பிரச்சனையா இருந்திருக்கும். சிம்மத்துக்கு அஷ்டம தனி தாங்க தொடங்கி இருக்கு. இதனால சனி பகவான் 8ஆம் இடத்துக்கு தான் வரப்போறாரு. சனி பகவான் இருக்கும் இடத்துல பிரச்சனை அப்படின்றது தொடங்கும். 7 சனியில் பாதி தாக்கம் அஷ்டம சனியில் இருக்கும். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமாய் இருக்கணும். குழந்தைகள் விஷயத்துல புதிய முடிவுகள் எடுக்காமல் இருப்பது நல்லது. திருமண வரன் சம்பந்தப்பட்ட விவகாரத்துல சங்கடங்கள் வந்து செல்லும். அதனால் எதையும் நன்கு திட்டமிட்டு செயல்படுவது உங்களுக்கு நன்மை கொடுக்குங்க. லாபஸ்தானத்திற்கு குரு அமர்வதால எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலுமே இந்த சனி பயிற்சியில உங்களுக்கு கிடைக்கும். 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல வருவதால சில யோகங்கள் வரலாம். நீண்ட கால பகைகள் விலகும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நிகழும். ராசியில் கேது இருப்பதால் ஞானம் கிடைக்கும். சனியால் வேலை உள்ளிட்டவற்றில் மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைப்பதற்குமே வாய்ப்பு இருக்கு. அது கடினமாக இருந்தாலும் கெட்டியாக பிடித்துக் கொள்ளணும். தேடி வரக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்வதுதான் புத்திசாலித்தனம். பிரிந்த கணவன் மனைவி சேர்வதற்குமே இந்த சனி பயிற்சியில அதிக வாய்ப்பு இருக்குங்க. பணியில் வெளிநாடு வாய்ப்புகளுமே ஏற்படும். வாழ்க்கை துணையால் சொத்து உங்களுக்கு சேரலாம். கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, சனி பகவானுடைய புதன் நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்வதால சில நேரம் உங்கள் வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாத சூழ்நிலை அப்படின்றது உங்களுக்கு உருவாகும். சட்டம் வழக்கு விஷயத்துல ரொம்ப கவனத்துடன் இருப்பது நல்லது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எதிர்பாராத பிரச்சனைகள் வர நிறையவே வாய்ப்பு இருக்கு. கடன் கொடுப்பதை தவிர்க்கணும். கவனமாக இல்லை அப்படின்னா அவமானங்கள், தோல்விகளை நீங்க சந்திக்க நேரிடும். கோபத்தை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது. குறிப்பா கணவன் மனைவி இடையே பிரச்சனைகள் அப்படின்றது அதிகமா வந்து போகுங்க. வேலைப்பளு, வேலை சுமை உங்களுக்கு அதிகரிக்கும். வாகனத்துல கவனமா செல்லணும். இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லது. ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். பெரிய முதலீடு, தொழில் தொடங்குறது, இது எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வகையில தான் இருக்கு. தந்தை உடல் நலத்துல கவனமா இருக்கணும். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் 2ஆம் இடத்தை பார்ப்பதால வார்த்தைகள்ல கவனம் பயன்படுத்தணும். கடன் வாங்கக்கூடாது. மாணவர்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய படிப்புல ரொம்ப கவனத்துடன் இருக்க வேண்டிய காலகட்டமா இருக்கு. ராசிக்கு 12ஆவது இடத்துல செவ்வாய் சஞ்சாரம் செய்வதால பெண்கள் அவங்களுடைய ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய காலமா இருக்கு. இந்த சனி பயிற்சி பெண்களுக்கு முக்கியமா கால் பாதம் பகுதியில அதிக எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயத்திலையுமே நீங்க கவனமா இருக்கணும். கணவர் உறவினரிடம் யோசித்து பேசணும். வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. எதிலும் நிதானமாக செயல்படுவது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். இதிலிருந்து நீங்க விடுபடணும் அப்படின்னா என்ன மாதிரியான பரிகாரங்கள் எல்லாம் செய்யணும்னா, எளியவர்களுக்கு தானம் செய்வது, மாற்றுத்திறனாளிகளுக்கு அன்னதானம் செய்வது, வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை அஷ்டமி திதிகள்ல பைரவருடைய வழிபாடு, சனிக்கிழமையப்போ நீங்க சிவாலயங்களுக்கு சென்று வழிபடுவது, திருநள்ளாறு சென்று நீராடி சனி பகவானுக்கு அபிஷேகம் செய்து உங்களுடைய பரிகாரங்களை நீங்க செய்து கொள்ளலாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க கடைபிடித்தீங்க அப்படின்னா இந்த சனி பயிற்சி காலகட்டத்துல உங்களுக்கு பிரச்சனை நேரிட இருக்கு இல்லையா, இந்த பிரச்சனையிலிருந்து நீங்க தவிர்க்கணும், வெளிவரணும் அப்படின்னா எந்த பரிகாரங்கள்லாம் நீங்க கட்டாயம் செஞ்சுதாங்க ஆகணும். இந்த சனி பயிற்சி காலகட்டத்துல உங்களுக்கு அஷ்டம சனி நிகழ இருப்பதால 7 சனியில பாதி தாக்கம் அப்படின்றது இந்த அஷ்டம சனியில தாங்க இருக்கு. அதனால இந்த சிம்ம ராசிக்காரர்கள் இந்த அஷ்டம சனி காலகட்டத்துல நீங்க எல்லா விஷயத்திலயுமே கொஞ்சம் கவனம் செலுத்துவது, கூடுதல் கவனம் செலுத்துவது தான் உங்களுக்கு நன்மை பயக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு வீடியோல
ராசி சக்கரத்துல 5வது ராசியா இருக்கக்கூடிய சிம்ம ராசியினருக்கு இந்த சனி பயிற்சியானது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது, என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்க செய்யணும், இந்த சனி பயிற்சியில உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் இருக்கு, என்னென்ன தீமைகள் இருக்கு அப்படின்னும், என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த சனி பயிற்சியில நடக்கும், அதற்கு என்னென்ன பரிகாரங்கள் செய்தோம் அப்படின்னா இந்த பிரச்சனைகளில் இருந்து வெளிவர முடியும் அப்படின்றதா முழுமையா இந்த வீடியோல பார்த்திருப்போம். இந்த வீடியோ தகவலானது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வகையில தான் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிபிகேஷன் மூலியமா உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். நன்றி நண்பர்களே.